கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்தில் இந்த துதி ஆறாம் வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். புதிய ஏற்பாட்டில் 231வது பக்கத்தில், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடைமைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் இந்த 12வது மாதத்திலும் காத்திருக்க துதி பலி செலுத்த எங்களை கொண்டு வந்தீங்க. இந்த வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படுங்க, பேசுங்க. எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரரான நல்ல ஆண்டவர், இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையிலே நீர் எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். வார்த்தையே எங்களை ஆஸ்வதிக்கும், வார்த்தையே எங்களை நடத்தி செல்லும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு சத்துவம் தரும். இப்போது எங்களோட பேசுங்க. வசனத்தை கேட்குற பிள்ளைகளையும் வசனத்தை சொல்லுடைய அடிமையும் பலப்படுத்தும், பயன்படுத்தும். மீட்பர் இயேசு நாமத்தோடு ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்தில் மாதந்தோறும் 1ஆம் தேதினா காலையில் 5 மணிக்கெலாம் தேவ சமூகம் கூடி வருவார்கள். நமக்கு 1ஆம் தேதி மாலையில் கூடி வந்திருக்கிறோம். எல்லா திருச்சபையிலும் வாக்கு தத்தத்தை 1ஆம் தேதி பெற்றுக்கொள்வார்கள். ஆனாலும் தேவ சமூகத்தில் நாம் கற்றுக் கொடுக்குற வார்த்தைகளை, எந்த ஒரு வார்த்தையிலும் நம்முடைய வாழ்க்கையில் அது அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து செய்கிற பொழுது சகலமும் நமக்கு ஆஸ்வாதம் நிறைந்த வாக்குகளாய் மாறுகிறதா இருக்கிறது. இந்த நாளோட தேவனாய் கர்த்தர் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 20ஆம் வசனத்தில் முதல் பகுதி சொல்ல பாருங்கள். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. கிரயம், விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறீர்களே. வேதம் விசுவாச பிள்ளைகளுக்கு சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். நான் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறேன். இதான் இன்றைக்கி நம்ம தியானிக்கிற ஒரு வார்த்தை. கிரயத்துக்கு வாங்கப்பட்ட நான். யார் வாங்கினா? எங்கே வாங்கினா? நான் கிரயத்துக்கு வாங்கப்பட்டிருக்கனால என்னுடைய நிலைமை என்ன? இதெல்லாம் குறித்து கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். அதுக்கடுத்து இந்த வார்த்தையில் அடுத்த போய் சொல்லுது, ஆகையால் தேவனுக்கு உடையவளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதைவே 19ஆம் வசனத்தில் அவர் மென்ஷன் பண்ணிட்டு தான் திரும்பியுமா 20ஆம் வசனத்தில் இதை சொல்கிறார், மகிமைப்படுத்துகிற காரியத்தை சொல்கிறார். 19ஆம் வசனம் சொல்லும்போது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இந்த இடத்துல சொல்கிற கான்செப்ட் தான் 20ஆம் வசனம் சொல்கிறார். ஆனால் ரெண்டிலையும் ஒரே காரியத்தை சொன்னாலும் கூட வார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படுதுன்னு நீங்கள் கவனிக்கணும். என்ன சொல்லிக்கிறீங்கன்னா, உங்கள் சரீரம் இது தேவனாலே பெற்ற சரீரம். அப்போது தேவ சமூகத்தில் இப்போ நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன். நான் அப்படின்றா நான் யார் சொல்கிறேன்? நான் யார்? அதாவது இப்போது இங்கே நிற்கிறேன். ஏதாவது தியாலஜியில் ஒரு காரியங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, வேதம் சொல்லுகிறது தேவன் ஆவியாக இருக்கிறார். அல்லேலூயா. இது ஆவியாக இருக்கிற தேவன்
மனுஷனை எப்படி படைச்சிருக்காருன்னீங்கன்னா மனுஷனும் ஆவியாக தான் இருக்கிறான். இச்சனா உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். மனுஷன் யாருன்னா மனுஷனும் ஆவியாக இருக்கிறான். இந்த மனுஷன் ஆத்துமாவை உடையவனாக இருக்கிறான். அல்லேலூயா. இந்த மனுஷன் ஆவியாக இருக்கிறான், அவன் ஆத்மாவை உடையவனாக இருக்கிறான், அவன் சரீரத்தில் வாசம் பண்ணுகிறான். அல்லேலூயா. சொல்ல முடியுமா? மனுஷன் ஆவியாக இருக்கிறான், ஆத்மாவை உடையவனாக இருக்கிறான், அவன் சரீரத்தில் வாசம் பண்ணுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நான் இங்கே நிற்கிறேன்னா நான் யார் நிற்கா? ஆவி. ஆத்மா உடையதாய் இந்த சரீரத்தில் என் ஆவி வாசம் பண்ணுகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா இப்படி சொல்லலாம். இப்போது ஒரு வீட்டுக்கு இறந்த வீட்டுக்கு போகிறோம். இறந்த வீட்டுக்கு போனோம், நமக்கு நெருங்கின உறவினர். அப்போது அவங்களுக்கு இப்போ இறந்தவங்க எனக்கு அப்பான்னு வச்சுங்க, ஒரு அப்பா மரன்னு வச்சுங்க. அப்போ அவங்க என்னை பார்த்துறாங்க, அப்பா போயிட்டாங்களே அப்படின்னு அழுகிறாங்க. அங்கே தானே பாடி இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்லி எழுதுகிறாங்க? அப்பா போயிட்டாங்கன்னு அழுகிறாங்க. அப்போது இந்த பாடி என்பது அந்த ஆவி தங்கியிருந்த இது ஒரு சரீரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நீங்கள் என்ன திரும்பி வாசிங்க. 19 வசனத்தில், உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய அல்லவென்றும் அறியீர்களா? அநேகர் இந்த சரீரத்துக்கு என்னச்சுன்னா மதிப்பு கொடுக்குறாங்க, இந்த சரீரத்துக்கு மரியாதை கொடுக்குறாங்க, இந்த சரீரத்துக்கு ரொம்ப மேன்மைப்படுத்துகிறாங்க, சரீரத்தை ரொம்ப கனம் பண்ணுறாங்க. எதோ விலை கூடுதலாக வாங்கி என்னென்னமோ செஞ்சு இந்த சரீரத்தை என்ன செய்கிறாங்க? அழகுபடுத்துகிறாங்க. ஆனால் அந்த சரீரத்தை விட்டு ஒரு நாள் ஓடி போயிடுவோம். ஜாக்கிரதை. அல்லேலூயா. எண்ணத்தை தான் நீங்கள் விலையேறப்பட்டதை பூசிக்கொண்டாலும் இந்த சரீரம் ஒரு நாள் நம்மளை விட்டு விலகிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்கு இது மகிமை அடைஞ்சு மறுரூபமாக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாம்ச சரீரம் இது மகிமை அடைஞ்சிட்டா மறுரூபமாயிரும். அல்லேலூயா. இதை 1 யோவான் 3 நம்ம எல்லாருக்கும் நம்ம அடிக்கடி வாசித்துருக்கிறோம். நாம் அவரை போல இருப்போம். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போனால் எல்லாரும் யாரை போல இருப்போம்? இயேசுவை போல இருப்போம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே நமக்கெல்லாம் போயிட்டு மனைவி பிள்ளை அப்படி சொந்த வந்தால் ஒன்றும் தெரியாது. எல்லாரும் ஒன்று போல இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்போது அந்த வசனம் திரும்பி சொல்லிட்டு பாருங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயம். அல்லேலூயா. இது யார்கிட்ட நான் வாங்கியிருக்கேன்? யார்கிட்ட நான் வாங்கியிருக்கேன்? தேவன்கிட்ட வாங்கியிருக்கேன். அப்போது தேவன் இந்த ஆலயத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளும் பொழுது, சரீரத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளும் பொழுது இதை அப்படியே பெற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா இந்த பூமியில் வாழும்போது இந்த நாவு பேசினது தப்பு, இந்த செவி காட்டது அக்கிரமம், இந்த கண்ணு பார்த்தது தீமை, இந்த இருதயம் யோசித்தது பொல்லாங்கு, இப்படி எல்லாத்துலேயும் பாவம் நிறைஞ்சிருக்கு சரீரம். இதை ஆண்டவர் என்ன சொன்னால் அவர்கிட்ட திரும்பி சரண்டர் பண்ணும்போது அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டார். எப்படி ஏற்றுக்கொள்ள தெரியுமா? டிரான்ஸ்ஃபிகரேஷன், மறுரூபமாக்கி மகிமைப்படுத்தி ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவ சொல்ல காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இந்த சரீரத்தை தேவன்கிட்ட பெற்றிருக்கிறோம். இந்த பெற்ற சரீரத்தில் இப்போ தேவ ஆவியானவர் தங்கியிருக்கிறார். அல்லேலூயா. யார்கிட்ட பெற்றோம்? தேவன்கிட்ட பெற்றோம். இந்த சரீரத்தில் தேவ ஆவியானவர் தங்கி இருக்கிறார். அதனால நான் என்னுடையவன் அல்ல. கடைசி வார்த்தை 19 கடைசி வார்த்தை சொல்லி, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று. அப்படின்னு என்ன அர்த்தம்? தெரிஞ்சுக்குங்க, நான் என்னுடையவன் அல்ல. ஒரு பாட்டு, கீர்த்தனை பாட்டுக்கு பார்த்தீங்களா? நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. நான் எனக்கு சொந்தம் கிடையாது. இப்போ அடுத்த வசனம் வாசனை நமக்கு ஈஸியாக இருக்கும். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. இந்த சரீரத்தை நான் கர்த்தர்கிட்ட வாங்கியிருக்கிறேன். இப்போ கர்த்தருடைய ஆவியில் தங்கியிருக்கிறார்.
நான் எனக்கு உரியவன் அல்ல, நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறேன். அதாவது என்னைய விலை கொடுத்து கர்த்தர் வாங்கியிருக்கிறார். என்ன விலை கொடுத்து வாங்கினார் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். சொல்லுங்கள். அதாவது அப்போஸ்தலர் 20:28 அதுக்கு ஆன்சர் இருக்குது. பவுல் சொல்லும்போது தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபைன்னு போட்டிருக்கு. எப்படியா? பவுல் அருமையாக அந்த வார்த்தையில் கரெக்டாக பயன்படுத்துவார். இரத்தத்தினால் பொழுதப்படாமல் சுய இரத்தத்தினால் அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவின் அந்த ஓன் பிளட். காரணம், ஆண்டவர் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி மீட்பு எதன் வழியாக வந்துச்சு? ஆடு, மாடு, கிடாரி, புறா, குருவி, எல்லா பறவைகள், மிருகங்களுடைய இரத்தத்தினால் நமக்கு மீட்பை பெற்றுக்கொண்டோம். ஆனால் இது எல்லாமே அதுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு, மேசியாவுக்கு ஒரு முன் அடையாளம். ஆமென். இப்போது இயேசு கிறிஸ்து வந்து அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தினதுனால நம்மளை விலைக்கிரயமாக வாங்கி கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நாம் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கோம். சரி, இப்போ நம்ம உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோம். விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிற நான், யார் என்னை விலைக்கு வாங்கியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் சொந்தம். அடுத்து அவங்களுக்கு நான் அடிமை. அதுக்கடுத்து அவங்களுக்கு நான் உடைமை. அல்லேலூயா. சரி, இதில் இன்னும் கொஞ்சம் மேலே போக போகிறோம். என்னை அவர் வாங்கியிருக்கிறதுனால எனக்கு ஒரு காய்ச்சல், தலைவலி வந்தால் அவர் தான். எனக்கு கஷ்டம், பணம் இல்லை, கடன், தரித்திரம் எனக்கு வந்தால் பொறுப்பு, உத்தரவாதி அவர் தான். அல்லேலூயா. கவலை, பிரச்சனை, பாரம் முங்கி கிடக்கிறேன், என்னைய தூக்கி எடுக்க ஒருத்தர் கிடையாது. ஆனால் விலை கொடுத்து வாங்கினர் ஒருத்தர் உண்டு. அவர் என்னை தூக்கி எடுப்பார், அவர் என்னை மீட்டெடுப்பார், அவர் என்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா. ஏன்னா நான் யார் தெரியுமா? விலைக்கு வாங்கப்பட்டவன். அல்லேலூயா. என்னை ஒருத்தர் வாங்கியிருக்கனால இன்னொருத்தர் என்னை வந்து ஆக்கிரமிப்பு பண்ண முடியாது, ஆக்கிரமிப்பு பண்ண விட மாட்டார். இந்த நல்ல ஒரு உறுதிக்குள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும். என்னைய உலகத்தான் சீண்ட முடியாது, என்னை உலகத்தான் மேற்கொள்ள முடியாது. ஏன்னா என்னை வாங்கினவர் 1 யோவான் 4:4 உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிற பெரியவர். பெரியவர் எங்கே இருக்கிறார்? எனக்குள் இருக்கிறார். சொல்லுவோமா? பெரியவர் எங்கே இருக்கிறார்? ஹல்லேலூயா. அவர் எனக்குள்ள இருக்கிறதுனால என் விசுவாசம் அவர் மேலே இருக்குது. என் விசுவாசம் உலகத்தை, சத்தமா, என் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். அதனால நான் விலைக்கு வாங்கப்பட்டுக்குன்னா நாம் முதல்ல என்ன செய்வோம்? ஐயோ நான் அடிமையா, சொற்பமாக அற்பமாக நினைப்போம். ஆனால் அடிமைக்கு எல்லா உத்தரவாதமும் இந்த இயேசு தான். எனக்குரிய எல்லா பாரத்தையும், கவலையும், வேதனையும், துக்கத்தையும், பிரச்சனையும், குறைவையும், தரித்திரத்தையும், போராட்டங்களையும், பாடுகளையும் சகலவற்றை நீக்க வல்லவர் அவரே. ஏன்னா என்னை விலைக்கிரயம் வாங்கியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கர்த்தருக்கு சொந்தம். இப்போ வசனத்துடைய அடுத்த பகுதி சொல்லுது, ஆகையால் நான் விலைக்கு கிரயமாய் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறபடியால் தேவனுக்கு உடைவிலாகிய என் சரீரம் என் ஆவியினால் என் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நான் என்ன செய்யணுமா? தேவனை என்ன செய்யணுமா? மகிமைப்படுத்த வேண்டும். நான் தேவனுடையவன், அதனால நான் தேவனைத்தான் மகிமைப்படுத்தணும். அநேக நேரங்களில் ஒரு நன்மை வந்துருச்சுன்னா அந்த நன்மையை கொடுத்தது கர்த்தர். அதை முதல்ல நினைங்க. கொடுத்த கர்த்தரை விட்டுட்டு அந்த நன்மை ஒரு வாசல் வச்சுருப்பார், அந்த வாசல் ஒரு ஆள் மேலே வந்திருக்கும். அந்த ஆளை நீங்கள் கனம் பண்ணாதீங்க. விளக்குதா? தேவசனம் காத்துட்டு தேவ பிள்ளைகள். ஒரு வயல் மூலம் உங்களுக்கு வருமானம் வருது,
வயல் விவசாயம் பண்ணுறப்ப நாங்கள் விவசாயம் பண்ணது தெரியும். வயல் விவசாயம் பண்ணும்போது விதைக்கிற போது அங்கே ஒரு சாமி கும்பிடுவாங்க. ஆமாம், அது பயங்கரமாக இருக்கும். இந்த கும்பிடுறது வைக்கிறலாம் தேங்காய் உடைச்சி அப்படி ஒரு 7 கட்டி மண் கட்டிக்கு அந்த 7 கட்டிக்கு செந்திருக்கத்தை பூசி இந்த குங்குமத்தை பூசி தேங்காய் உடைச்சி 10 குச்சி வச்சு வாழைப்பழத்தை வச்சு பொருத்தி பாருங்கள். ஒரு விதைக்கிறதுக்கு ஒரு நிலத்துக்கு அது ஒரு மூளையை சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு மூளை இருக்குது, 4 திசை இருக்குல்ல, அதில் ஒரு மூளையில் அப்படி வச்சு டெம்பரரி சாமி அந்த இடத்துல ஒரு டெம்பரரி சாமி உருவாக்கி அந்த இடத்துல கும்பிட்டு அப்புறம் தான் விதைப்பாங்க. இதெல்லாம் நாங்கள் கடந்து வந்த பாதை. அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்கள். தேவசமர் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, யாரை கனம் பண்ணுறாங்க? விதைப்பும் மறுப்பும் கர்த்தரால் ஆசீர்வதித்தா தான் அது நன்மையாக முடியும். இப்போ யார் உலகத்தில் ஒன்று எடுத்து அதுலேயும் அங்கே இருக்கிற மண்ணில் ஒரு மண் அவங்களுக்கு என்ன செய்யுது? இப்போ தெய்வமாக யாரை கனம் பண்ணணும்? ஒருவர் தான். படைச்ச தேவன் இயேசு கிறிஸ்து, அவர் ஒருவர் தான் கனம். ஏன்னா நான் அவருடைய அடிமை, நான் என்னை விளைக்கிறமா வாங்கியிருக்கிறார். இவரை மாத்திரம் தான் கனம் பண்ணணும், இவரை மாத்திரம் மகிமைப்படுத்தணும். இப்போ அந்த வசனம் சொல்லிச்சு நான் பார்த்தோம், என் சரீரத்தினாலும் என் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன ஒரு கதை சொல்லிட்டு நம்ம என்ன சொன்னோம், அவருடைய வார்த்தை நம்ம தொடர போகிறோம். கதையில் ஒரு இந்த கைப்பிரதி கொடுப்பாங்க நம்ம ஊழியத்துக்கு போகும்போது, இந்த கைப்பிரதியில் வந்த ஒரு சம்பவம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவருடைய சமூகத்தில் ஒரு அருமையான தம்பி படிக்கிற பிராயத்தில் ப்ராஜெக்ட் செய்வாங்க பார்த்தீங்களா. அப்படி ப்ராஜெக்ட் செய்யும்போது அவன் என்ன செஞ்சானா, எத்தனையோ ப்ராஜெக்ட் செய்கிறோம், நாம் ஓனாக என்ன செய்வோம், ஒரு பொருளை செய்வோம்னு சொல்லிட்டுன்னா ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு போட்டு செஞ்சுருக்கான். எங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு போட்டு செஞ்சுருக்கான், சூப்பராக செஞ்சுட்டான். நல்லா விலை கொடுத்து அவங்க அப்போ வாங்கி கொடுத்த நல்லா உட்டில் வச்சு மரத்தில் வச்சு எல்லா எக்யூப்மெண்ட்ஸை வச்சு அழகான ஒரு போட்டு செஞ்சுட்டான். அந்த போட்டை என்ன செஞ்சுருக்கான், நான் டெய்லி கொண்டு பக்கத்தில் இருக்கிற நதியில் விட அது கொஞ்சம் தூரம் போகும் பார்த்தீங்களா, அதை ரசிச்சுட்டு திரும்பி தூக்கொண்டு வீட்டில் வச்சுறான். இப்படி அவனுக்கு பொழுதுபோகும். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து இடையில அப்படி செய்வான். இப்படி பொழுது போய்கிட்டே இருக்குது. இப்படி பொழுது போய்கிட்டு இருக்கிறது எங்கேயோ பேஞ்ச மழை வெள்ளம் அவன் வீட்டு நதியில் இருந்துச்சுன்னா ஜாயிண்ட் ஆகி வந்து இவன் போட்டு விடுற நேரத்தில் இழுத்துட்டு போயிடுச்சு. இவனுக்கு போட்டு தொலைஞ்சிட்டு என்ன செய்ய, வெள்ளம்னா என்ன செய்வான், பிடிக்க முடியுமா? இவனையும் சேர்த்து கூடாதுன்னு இவன் என்ன செஞ்சான், போட்டை பிடிக்க ஆசைப்படாமல் விட்டுட்டான். ஆனால் பாருங்கள், சில நாட்கள் சில மாதங்கள் உருண்டு ஓடின பிற்பாடு இவனு உங்கள் அப்பா என்ன செய்யணும்னா எக்ஸ்பிஷன் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. போகிற இடத்துல அங்கே இந்த போட்டு எக்ஸ்பிஷனில் அவங்க மாடிஃபை பண்ணி கலர்ஃபுல்லாக அடித்து அதை வச்சுருக்காங்க. இவனுக்கு பார்த்ததுமே இது வேறு எதுவுமே கிடையாது, இது நான் செஞ்ச போட்டு தான். என்ன செஞ்சிட்டான், பிடிச்சிட்டான். எப்பா இது நம்ம போட்டுப்பா, நான் செஞ்ச போட்டுப்பா அப்படின்னா கேட்டா இவன் 1 மடங்கு செஞ்சானா அவன் 100 மடங்கு விலை சொல்கிறான். பார்த்தீங்கன்னா அவனுக்கு வாங்கி ஆகணும். அவங்க அப்பாவுக்கு எதுக்குப்பா, நம்ம பேசாமல் போய் செஞ்சுக்கலாம், நீ தான் செஞ்சிருக்கலாம். இல்லைப்பா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சேன், எவ்வளோ நேசித்தேன், இந்த போட்டை நான் விடவே மாட்டேன், எனக்கு நீங்கள் எப்படி வாங்கி தந்தே ஆகணும் அடம்பிடிச்சான். அவங்க அப்பா என்ன ரெடி பண்ணி வாங்கி கொடுத்துட்டா. அப்போ அந்த போட்டை வாங்கி கண்ணீரோடு அணைச்சிக்கிட்டு இந்த போட்டை பார்த்து, போட்டுக்கு உயிர் கிடையாது, ஆனால் போட்டை பார்த்து பேசுகிறானா, போட்டே நீ எனக்கு 2 முறை சொந்தம், 2 முறை எனக்கு நீ சொந்தம். எப்படி? 1வது நான் உன்னை செஞ்சதுனால எனக்கு உடைமை, ஏன் சொந்தம். 2வது நான் இப்போ நீ ஏன் போட்டு தான், ஆனால் உன்னை விலை கொடுத்து 100 மடங்கு விலை கொடுத்து வாங்கியிருக்கிற, நீ எனக்கு சொந்தம். அல்லேலூயா. இந்த உதாரணம் எங்கே போய் முடியும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எங்கே முடியுது? இயேசு என் தெய்வம், இயேசு என்னை ரத்தம் சிந்தி மீட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இரத்த கிரயத்துக்கு விலை மதிப்பே கிடையாது. யார் எத்தனை கோடி டாலர் போட்டாலும் சரி. இப்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், கோடி வரைக்கும் நமக்கு தமிழில் இந்தியாவில் சொல்லுவோம். அதுக்கடுத்து மில்லியன், அதுக்கடுத்து பில்லியன், அதுக்கடுத்து ட்ரில்லியன். ஆமாம், நம்ம தமிழ்நாட்டை அடிக்கடி முதலமைச்சர் சொல்லிட்டே இருப்பார், எத்தனையோ ட்ரில்லியன் திட்டம் விளக்கு வச்சு தான் தமிழ்நாட்டில் ப்ராஜெக்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லா கவனித்து பாருங்கள், எத்தனை கோடி ட்ரில்லியன், ட்ரில்லியன் ட்ரில்லியன் ஆஃப் ட்ரில்லியன்
எத்தனை போட்டுங்க, அத்தனைக்கு கொடுத்தாலும் இந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு ஈடு இணையே இல்லை. இப்பேற்பட்ட வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்திருக்கிறார். இப்படி தம்முடைய ரத்தத்தையே கொடுத்த ஆண்டவர் எனக்குரிய எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். எனக்கு என்ன தேவையோ அதை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார், அதை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் சாதாரணப்பட்டவன் கிடையாது, நான் சாதாரண மனுஷனே கிடையாது. ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற விசுவாசமும் உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம், எனக்குள்ள இருக்கிறவரும் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பெரியவர். நான் மீட்கப்பட்ட ரத்தம் விலையேறப்பட்ட ரத்தம். ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இப்போ ஒரு அறிமுகத்தை கேட்டிருக்கிறோம். ஆண்டு சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இப்போ நான் என்ன செய்யணும்? கடைசி பகுதி என்ன சொல்லு? 20 வசனம் கடைசி பகுதி என்ன சொல்லு? நான் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். ஏன் மகிமைப்படுத்தணும்? நன்மை செஞ்சிருக்காருல, கொடுத்துருக்காருல, அவரை என்ன செய்யணும்? நான் மகிமைப்படுத்தணும். இன்னைக்கு நம்ம செய்கிற தப்பை நல்லா உணர்ந்துக்கிறோம். என்ன தப்பு பண்ணுறோம்? சரி சரி, ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு அனுபவங்களில் நீங்கள் சொல்லுவீங்க. அப்படி சொன்னால் நமக்கு டைம் போய் முடிய போகுது. கர்த்தருக்கு சொல்லுவோம். நம்ம என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். மகிமைப்படுத்தணும் தான் என்ன? ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை எங்கே வாசிக்கிறோம்? 50:15 வாசிக்கிறோம். அங்கே என்ன போட்டிருக்குது? மகிமைப்படுத்துவாய். எப்போ மகிமைப்படுத்துவோம்? நம்ம ஆபத்து வரும்போது நம்ம கூப்பிடுறோம், ஏசப்பான்னு கூப்பிடுறோம். அவர்கிட்ட போய் எட்டுன மாத்திரத்தில் என்ன மனுஷன் டக்குன்னு தூக்கி எடுத்துறாரு. ஆற்றுல விழுந்து போய்கிட்டே இருக்கிறோம். யாரும் காப்பாற்ற மாட்டாங்க ஆற்றுல விழுந்தவங்கள. ஏன்னா அவங்களும் சேர்ந்து போயிடுவாங்களும் காப்பாற்ற மாட்டாங்க. கிணத்துல விழுந்துட்டோம், முங்கிக்கிட்டு இருக்கோம், உடனே தூக்க மாட்டாங்க. அதாவது உடம்பு சோர்ந்து போனப்பறம் கிணத்துல விழுந்தவங்க தூக்குவாங்க. கிணத்துல விழுந்தவங்க தூக்க போனீங்கன்னா இது ஒரு ஃபார்முலா இருக்குது. அவங்க என்ன நம்மளையும் சேர்த்து நம்மளை பிடிச்சி தப்பிக்கிறச்சு நம்மளை உள்ளே தள்ளி விட்டுருவாங்க. அதனால கிணத்துல விழுந்தவங்க கொஞ்சம் அப்படி நீந்தி அவங்களுக்கு தண்ணி குடிச்சு இழைக்கிற நேரத்தில் அவங்கள தூக்கணும். அப்போ ஈஸியாக வந்துடுவாங்க. சரி, இதெல்லாம் பேச நேரம் போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தேவ சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, நாம் ஆபத்தில் கூப்பிடுகிற பொழுது அவர் என்ன செய்வாராம்? விடுவிப்பார். விடுதலை பெற்றவர்கள் என்னது செய்யணும்? அடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஸ்தோத்திரம். மகிமைப்படுத்துதல் என்று சொன்னால் என்ன? ஏற்கனவே நம்ம தியானிச்சிருக்கிறோம், திரும்பமாக தியானிக்க போகிறோம். இப்போது இதுக்கு 107 சங்கீதம் வாசித்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்களுக்கு ஆபத்தில் கூப்பிட்டாங்க, விடுதலை செஞ்சார், அவர்கள் துதித்தார்கள். ஆபத்தில் கூப்பிட்டாங்க, விடுதலை செஞ்சார், துதித்தார்கள். இப்படினே ஒரு 4 சம்பவம், 4 அதுக்கு மேலே இருக்கு நினைக்கிறேன். 107 சங்கீதம் ஃபுல்லாக நம்ம தனி அதை முழுக்க பார்த்தோம்னா அதிலே காலம் கடந்து. சரி, இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அதே 50ஆம் சங்கீதத்தில் கடைசி வசனம் என்ன போட்டிருக்குது? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மகிமைப்படுத்துதல் என்று சொன்னால் என்ன? ஸ்தோத்திர பலியிட்டாவே கர்த்தர் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்துறன்னு அர்த்தம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 10 குஷ்டரோகிகள் வர்றாங்க. ஏசுநாட்டை வந்து ஐயரே எங்களுக்கு இறங்குன்னு சொன்னாங்க. நீங்கள் போய் ஆசட்டு காமிங்கன்னு சொன்னார். அவங்க காமிக்க போகிற போதேவும் காமிக்கலை. என்ன காமிக்க போகிறபோது நினச்சிட்டாங்க, குஷ்டரோகி 10 பேர் சோகமாயிட்டாங்க. இப்போ போய்கிட்டே இருந்தவன் ஒருத்தர் ரிட்டர்ன் ஆகிட்டான். ரிட்டர்ன் ஆகி வந்து ஆண்டோட்ட ஸ்தோத்திரம் செலுத்துகிற 16 வருஷத்தை போட்டிருக்குது. ஸ்தோத்திரம் செலுத்தினான். சரி, 18 வசனம். தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு வந்தவன் சமாரியன். ஆண்டு சொல்றாரு, எப்போ 9 யூதர்கள் எங்கே போனாங்க? ஒரு சமாரியன் வந்திருக்கிறான். நான் நினைக்கிறேன் நன்றியட்ட பயிலுன்னு சொல்லுவார் போல. அநேக நன்மை பெற்றுக்கொள்வாங்க, ஆனால் ரிட்டர்ன் கர்த்தருக்கு தேங்க்ஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் தேங்க்ஸ் எதிர்பார்க்குறவராக இருக்கிறார், நன்றி எப்போ எதிர்பார்க்குறவராக இருக்கிறார். நான் ஆரம்பத்தில் சொன்னதை ஞாபகிச்சுங்க.
மகிமைப்படுத்தணும்னு சொல்லுவோம், மகிமைப்படுத்த மாட்டோம். இப்போது 50 சொல்கிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்த. நீங்கள் போய் 10,000 ரூபாய்க்கு காலை வாங்கிட்டு வந்து காளையை வெட்ட சொல்லலை, 8,000 ரூபாய்க்கு ஆடை வாங்கிட்டு வந்து ஆடை வெட்ட சொல்லலை. நீங்கள் ஸ்தோத்திர பலி என்ன ஸ்தோத்திர பலி செலுத்தணும்? ஸ்தோத்திரம். அவ்வளோதான், முடிஞ்சிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முடிஞ்சிட்டு. இந்த ஸ்தோத்திர பலியை செலுத்துறதுக்கு ரொம்ப பேருக்கு மேல் வலிக்குது, ரொம்ப பேருக்கு நாவு வரவே மாட்டது. ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு சொன்னால் தான் சொன்னாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிற ஸ்தோத்திரம் பாஸ்ட்டு ஒரு நாள் ப்ளீஸ் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. இந்த ஸ்தோத்திரம் பரலோகத்தில் எட்டும். நீங்கள் எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணீங்களோ அந்த ஸ்தோத்திரத்துக்கு அனைத்துக்கும் ஒரு நாள் பலன் உண்டு, பதில் உண்டு. ஸ்தோத்திரன்றது சும்மா சாதாரணம் கிடைக்காது. ஸ்தோத்திர பலியிட ஆடு மாடு புறா எல்லாம் நம்ம செலுத்தி விலை கொடுத்து வாங்கி செலுத்தி கர்த்தரை ப்ளீஸ் பண்ணுறது இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி உங்கள் நாவை திறந்து, உங்கள் வாயை திறந்து, உதட்டை திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது கர்த்தரை மகிமைப்படுத்துதல். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தரை நான் மகிமைப்படுதா. அப்போது இந்த அந்நியன் வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினா, அந்த ஸ்தோத்திரம் செலுத்தினதை கர்த்தர் இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்ன வார்த்தை? மகிமைப்படுத்துறதுக்கு இந்த அந்நியன். அப்போ ஸ்தோத்திரம் செலுத்துதல் இஸ் ஈக்குவல் டு கர்த்தரை மகிமைப்படுத்துதல். அல்லேலூயா. தம்பிகளை நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஸ்தோத்திர பலி செலுத்தினா கர்த்தரை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்துகிறோம். அப்போது வேதம் சொல்லுகிறது 1 Corinthians 6:20, என் சரீரத்தினாலும் என் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். எத்தனை பேருக்கு விளங்கிருச்சு? சரி, இன்னும் காரியத்துக்குள்ளே உள்ளே போக போகிறோம். இப்போது மகிமைப்படுத்துகிற நாம் தேவ சமூகத்தில் முதல்ல எதில் மகிமைப்படுத்தணும்? பாடி, இந்த சரீரம். இந்த சரீரத்தில் என்ன மகிமைப்படுத்தணும்? எத்தனை பேருக்கு முழங்கால் போட முடியும்? போடுங்க. அப்போ உங்கள் முழங்காலில் தேவனை மகிமைப்படுத்தணும். முழங்கால் போட முடியாதவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. பலவிதமான சரீர போராட்டங்கள் நிமித்தமாக, ஃபிசிக்கல் வீக்னஸ் நிமித்தமாக நம்ம என்ன சொன்னோம்? முழங்கால் போட முடியாது. அப்போ பிரச்சனையே இல்லை. போட முடிஞ்சவங்க முழங்கால் போடுங்க. அதில் நம்முடைய தேவன் இந்த முழங்காலில் மகிமைப்படுவார். ஏன்னா என் சரீரத்தில் தேவனை என்ன செய்ய நான் மகிமைப்படுத்தணும். கரங்களை ஆராதனை செய்யும்போது உயர்த்துகிறோம், கரங்களை அசைக்கிறோம், கரங்களை கூப்புகிறோம், கரங்களை ஏந்துகிறோம். ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு அசைவுகளும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காரியம். ஹல்லேலூயா. நீங்கள் நெகேமியா புத்தகத்தை நினைக்கிறேன், வாசிக்கும் போது ஆமேன் சொல்லும்போது எப்படி சொல்லணுமா? கை கூப்பி தலை குனிந்து கர்த்தருக்கு ஆமேன் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. தேவ சொன்ன காத்திருக்க தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. ஒவ்வொரு வசனங்களும் எடுத்தால் நமக்கு சமயங்கான ஆண்டுடைய சமயத்தில் இந்த இந்த பிசிக்கல் பாடி இருக்கு பார்த்தீங்களா, இந்த சரீரம், இந்த சரீரத்தால் என் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். முழங்கால் போடுறது, கையை தட்டுறது, கரங்களை உயர்த்துதல், அசைத்தல், கூப்பிடுதல், கும்பிடுதல். சில நேரத்தில் ஜப நேரத்தில் நீங்கள் கையை ஏந்துங்க, கையை ஏந்துங்க. ஜீவாமா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்க. அப்படி சொல்லும்போது ஒரு அப்படி இந்த முந்தானை இருக்குது பார்த்தீங்களா, இந்த முந்தானை என்ன செய்யணுமா? பெண்கள் பிடிச்சிட்டு தாங்கப்பா, போடுங்கப்பா, கொடுங்கப்பா, விட மாட்டேன், தாங்க, அழுங்க. கொடுக்காம போக மாட்டார். நம்ம பெற்றுக்கொள்ளாம நம்மளை விடவே மாட்டார். எவ்வளோ நல்ல தேவன். ஏன்னா என்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கார்ல, விலை கொடுத்து வாங்கினவர் எனக்கு சோறு கொடுக்க மாட்டாரா? தண்ணி கொடுக்க மாட்டாரா? என் பிரச்சனை தீர்க்க மாட்டாரா? ஏன்னா அவர் கொடுத்த விலை என்னது? ரத்தம், விளையேறப்பட்ட ரத்தம். இந்த ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம ரத்தத்தையே கொடுத்தவர். இன்னும் ரோமர் 8 வாசித்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சொந்த குமார் என்று பாராமல் அவரே ஒப்பு கொடுத்தவர், அவரோடு மற்ற எல்லாவற்றையும் அருளி செய்யாதிருப்பது எப்படி? எல்லாம் கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார், கொடுக்காம போகவே மாட்டார். நீங்கள் நம்பிக்கையில் விட்டுட்டீங்கன்னா, நீங்கள் விசுவாசத்தில் குறைஞ்சிட்டிங்கன்னா டிலே ஆகும். டிலேன்னு என்னது?
தாமதம். என் அவிசுவாசம்தான் என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை விதிக்குது. நான் பெற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் ஏன் அவிசுவாசம். நான் சுதந்திரிக்காததுக்கு காரணம் என்னுடைய சோம்பேறித்தனம். நான் தான் காரணம். என் தேவன் ஒரு நாள் குறை வைக்கவே மாட்டார், யாரையும் குறைவாக வைக்கவே மாட்டார். கரெக்டாக நேர்த்தியாக நீதியாக செய்கிற ஆண்டவர். சரி, இப்போது இன்னும் உள்ள நுழைய போகிறோம். எப்படி மகிமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துதல். அப்போது ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது, கர்த்தரை புகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஸ்தோத்திரம்னு சொன்னால் நீங்கள் என்னென்ன அனுபவிச்சிங்களோ அதை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே பாடுறோம்ல. பிறந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் துணிமணி கொடுத்துருக்காரா? நல்ல சரீர சுகம் கொடுத்துருக்கிறாரா? ஓடவும் ஆடவும் சாடவும் ஏறவும் இறங்கவும் உட்காரவும் எழுந்திருக்கும் கிருபை செஞ்சிருக்கிறாரா? உணவு தந்தாரா? தண்ணி தந்தாரா? நல்லா உடுத்து வித்து அழகு பார்த்தாரா? படிக்க வச்சாரா? ஒவ்வொரு காரியத்தையும் பிறந்தநாள் முதல் இந்த நாள் வரைக்கும் செஞ்ச காரியம் ஒவ்வொன்றும் நினச்சி பாருங்க. சொல்லுங்க, இதெல்லாம் செஞ்சீங்களா ஆண்டவர் நன்றி, இதெல்லாம் செஞ்ச சோத்திரம் சொல்லுங்க. இன்னும் நன்மை உங்களை காத்துக்கிட்டு வர்றதுக்கு சோத்திரம் சொல்ல 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 நன்மை வந்துக்கிட்டே இருக்கும். என்ன நன்மையோ உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு நினைக்கிற விட, நீங்கள் வேண்டிக் கொள்கிற விட அந்த அதாவது ஆம்பிளிஃபைடு பைபிள்னு சொல்லி ஒரு பைபிளில் டிரான்ஸ்லேட் சொல்லுவாங்க, நாம் நினைக்கிறதுக்கும் நாம் வேண்டிக் கொள்றதுக்கும் நாம் சொப்பனம் காண்கிறதுக்கும் அதிகமாக கிரியை செய்கிற ஆண்டவர். நான் கனவு ஆங்கிறது எல்லாமே நடக்காது, ஆனால் கனவு ஆங்கிறத விட அதிகமாக செய்வாரான் நம்முடைய ஆண்டவர். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறீங்க என்னத்தையா ஜெபம் பண்ணி ஜெபம் கிடைக்கல. இல்லைங்க, என் அவிசுவாசம், என்னுடைய மந்தம், என்னுடைய குறைவு தான். மற்றபடி என் தேவன் ஒரு நாள் குறை வைக்கவே மாட்டான். ஸ்தோத்திரம். இப்போது தேவ சமூகத்தில் மகிமைப்படுத்தினவர்கள், ஸ்தோத்திர பலியிட்டவர்கள் வரிசைக்கிறோம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் யோபு பாருங்கள், நம்ம எல்லோரும் தெரிஞ்ச காரியம் தான், டக்கு டக்குன்னு போவோம். 1:20-21 பார்க்குறோம். 10 பிள்ளை செத்து போச்சு, சொத்து எல்லாம் இழந்து போயாச்சு, வேலைக்காரங்க கூட எல்லோரும் செத்துட்டாங்க. 1-2 தான் வேலைக்காரங்க இருக்கிறாங்க, சகலம் போயிட்டு. ஆனால் 20 வசனத்தை வாசிக்கிறோம். எழுந்திருந்து கிழித்து சிரைத்து விழுந்து பணிந்து இப்போ நீங்கள் எல்லாரும் கண்டுபிடிங்க. இந்த 2 வசனத்தில் இவன் சரீரத்திலையும் மகிமைப்படுத்துகிறான், இவன் ஆவியிலும் மகிமைப்படுத்துகிறான் கர்த்தரை. சொல்லுங்க, எப்படி? சரீரத்தை நினைச்சுறான், பிசிக்கலா தரையில் விழுகிறான், குனிஞ்சு பணிந்து. அந்த பணிந்துட்டு வார்த்தை ஆங்கிலம் ஒர்ஷிப்னு போட்டிருக்கும். அப்போது இவன் பணிகிறான் கர்த்தருடைய சமூகத்தில், குனிகிறான் கர்த்தருடைய சமூகத்தில், இந்த சரீரத்தை ஒடுக்குறான். ஒடுக்கி ஆண்டுடைய சமூகத்தில் இப்போ என்ன செய்றான்? ஸ்தோத்திரம் சொல்கிறான். எப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் பாருங்க. கொடுத்தார், எடுத்தார், அவருக்கு ஸ்தோத்திரம். ஏங்க, எல்லாம் இழந்து போயாச்சு. எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? போயாங்கிட்டு என்ன சொல்லுவாங்க? இது என்னமோ சொல்லுவாங்க, சாணுன்னா முளமுளன்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, எல்லாம் போச்சு. அதுக்கு நல்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டு சொல்லுவாங்க, தலைக்கு மேலே வெள்ளம் போயிட்டு இன்னும் என்ன ஐயா சாணம் என்ன முளம் என்ன, முழுசாக வெள்ளம் போய் செத்தாச்சு, சாகிற நிலைமை வந்தாச்சு, இனி சாணம் என்ன முளம் என்ன. நல்ல ஒரு பழைய பழம் என்ன, நல்லா கவனிச்சு பாருங்கள். எல்லாம் போயிட்டு எதுவும் கிடைக்கல, இவரை பிடிச்சி என்ன அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். சொன்னானா? சொல்லலை. ஏங்க, நேசித்த பிள்ளைங்க 10 பிள்ளைங்க, அப்படி அருமையான பிள்ளைங்க, அப்பா சொல் கேட்குற பிள்ளைங்க, ஒரே நாளை போன எப்படி இருக்கும்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர். ஒரு விஷயம் அழுதுருப்பான், புலம்பியிருப்பான். ஆனால் ஸ்தோத்திரம் பண்ணுறதுல மட்டும் விடலை. நான் எதுக்கு சொல்ல வரேன்? ஸ்தோத்திர பலியிட்டான், சரீரத்தை பணிந்து குனிந்து முழங்கால் படிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் தரையில் போய்
இந்த வானசிங்கஸ்தனம் பூமியை பாதபடி இந்த பாதபடி விழுந்து பணிகிறான்னு சொல்லி பணிஞ்சிருக்கான். சரீரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். அப்படி ஆவியில் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுறான். இவனுக்கு நாட்கள் உருண்டோடுது. அதே மனைவி திட்டுன்னு அதே மனைவி, அந்த மனைவி திரும்ப அதே யோபுக்கு சாக போகிறேன்னு சொன்ன யோபுக்கு 10 பிள்ளைகளை திரும்பி படுறான். அல்லேலூயா. 2 மடங்கு எதையெல்லாம் இழந்தானோ, ஆடு 2 மடங்கு, ஒட்டகம் 2 மடங்கு, ஏர் மாடு 2 மடங்கு, கழுதை 2 மடங்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் ஸ்தோத்திரம் செஞ்சீங்கன்னா, நீங்கள் ஸ்தோத்திரம் செஞ்சிட்டிங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 2 மடங்கு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. 2 மடங்கு காத்துக்கிட்டு இருக்கு. இது யோபு வாழ்க்கையில் யோபு தன்னுடைய சரித்திரம் தன்னுடைய ஆவியினால் கர்த்தரை மகிமைப்படுத்தினாலும் கிடைச்ச நன்மைகள். அப்போ வேதம் சொல்லுது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். நீங்கள் உங்கள் சரித்திரம் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். மகிமைப்படுத்தும் போது தேவனுடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கு யோபுக்கு கிடைச்சது போல ட்வைஸ் 2 மடங்கு 2 மடங்கு உங்களுக்கு நன்மை வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம வசனங்களை வாசிக்கிற பொழுது நம்ம 1 சாமுவேல் புஸ்தகம் 25 அதிகாரத்தில் நாபால் காரியங்களை பார்க்குறோம். நாபால்கிட்ட போய் வேலைக்காரங்க, தாவீது வேலைக்காரங்க, ஐயா ஏதாவது நாங்கள் தாவீது கூட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு எதுவும் ரெடிமாக கொடுக்க முடியுமா, நாங்கள் உங்கள் ஆடுகளாம் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்குறேன். அவன் கிறுக்கு பிடிச்சவன் என்ன செஞ்சிட்டான், ஒன்றும் கிடையாது, ஓடிப்போ, நீ யார், ஆமாம் அப்படி சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டான். தாவீதுக்கு வந்தது பாருங்கள் கோபம். இவன் ஆடலாம், நான் சும்மா ஒரு ஆடு கூட நான் திருடலை, காப்பாற்றி வச்சுட்டீங்க, கூட இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு விடுறான்னு கொடுக்க மாட்டேறான், எல்லோரும் எடுத்துக்கணும், கத்தி எடுத்துக்கணும், இப்போ எல்லாம் போட்டு தள்ளுறோம், ஒரு நாய் கூட இருக்கக்கூடாது, எல்லாம் ஆடு மாடு எல்லாத்தையும் போட்டு தள்ளுறோம், வெளியேறு. இப்போது ஒரு வேலைக்காரன் புத்தியாக போயிட்டு நாபால் மணிகிட்ட சொல்லி கொடுத்துட்டான், ஏம்மா உன் புருஷனுக்கும் உன் குடும்பத்துக்கும் உங்கள் எல்லாருக்கும் பொல்லா போகிறப்போ ஜாக்கிரதை. அவள் புத்தியான ஸ்திரீ அபிகாயில், சூப்பரான ஒரு அறிவுள்ள பெண், என்ன செஞ்சிட்டான், டக்கு டக்குன்னு அநேக சாப்பாடுகளை ரெடி பண்ணி பழங்கள் திராட்சை கொலைகள் எல்லாம் ரெடி பண்ணி தாவீதுக்கு கொண்டு வர வேலைக்காரங்களை கழுதிலே மேத்தி கொண்டு வரா. கொண்டு போய் வேகமாக போய் தாவீது காலில் விழுந்து, ஐயா உங்களை ஆண்டவர் முன்குறிச்சிருக்கிறாரு, பெரிய ராஜாவாக போகிறீங்க, நீங்கள் இந்த மனுஷனை போய் கொண்டு போட்டு வீணாக ரத்தத்தை சிந்தி இந்த பாவத்தையும் பழி சுமந்துக்கிறாதீங்க, தயவு செய்து உங்கள் அடிமை கொண்டு வந்து ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி. அப்போ தாவீது சொல்கிறான், 25:32 வாசிங்க. தாவீது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எப்படி நேரத்தில் சொல்கிறான், வெறி பிடிச்சு போகிறான். இல்லை ஒருத்தன் ஒரு நாய் கூட என்ன செய்கிறாரு, சுவரில் நீர் விடும் நாய் முதல்ல ஒன்று கூட நான் அவளுக்கு வைக்க மாட்டேன், எல்லாரும் அவன் பட்டயத்தை கட்டிக்கோ, எல்லாரும் பட்டயத்தை எடுத்துக்கோ, ஒருத்தன் ஒன்று வைக்காத, வெறி பிடிச்சு போகிறான் தாவீது. அப்படி நேரத்தில் தமவத்த மாத்திரத்தில் இந்த சூழ்நிலையிலும் தாவீது என்ன சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போது காரியங்கள் நடக்குது. 39 வசனம் வாசிங்க. நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து நம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பயங்கரமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடந்துருச்சு. தாவீது யாரை கொள்ள நினைச்சானோ அது கர்த்தரை கொண்டு போட்டார். இப்போது ஒரு ஆபத்திலிருந்து காப்பாற்றினார், இன்னொரு பயங்கரத்திலிருந்து காப்பாற்றிட்டார். அப்பையும் ஸ்தோத்திரம், இப்போவும் ஸ்தோத்திரம். இப்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணதுனால நடந்த சம்பவம் என்ன, நாபால் வீட்டில் கூட வேலை பார்க்கறவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கேட்டு போனாங்க வேலைக்காரங்க, வேலைக்காரங்கள கோவர்க்கர்ஸ், அவங்க கூட இருக்கிற படை வீரர்கள்னு வச்சுங்க, போனாங்க. ஆனால் நாபால் நினச்சிட்டான், கொடுக்க மாட்டேன்ட்டான். ஒரு நேரம் கூட கொடுத்துருக்கலாம், ஒரு 2 நாளைக்குள்ளதை கூட கொடுத்துட்டான், கொடுக்க மாட்டேன்ட்டான். ஆனால் இப்போது தாவீது நாபால் செத்து போனான்னு சொன்ன மாத்திரத்தில் நாபால் மனைவியாக இருந்த அபிகாயில இவனுக்கு மனைவியாக்கி கொள்ள பெண்ணு கேட்டு போகிறான். வேலைக்காரங்களும் அதே வேலைக்காரன் தான் அனுப்புகிறான், அதே பொருளை தான் அனுப்புகிறான். அப்படி அனுப்பும்போது அவன் என்ன செய்கிறான், பணிந்து குனிந்து என்ன செய்கிறான், இப்போது நான் என் ஆண்டவனுக்கு அடிமை, ஆண்டுடைய வேலைக்காரன் காலில் விழுந்து பண்ணின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், அவன் வர்ற 5 தாதி பெண்களை கூப்பிட்டுட்டு
தாவீதுகிட்ட வந்து தாவீதுக்கு மனைவியானாள். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு நாளில் போய் தாவீது போய் நாபால்கிட்ட எப்பா ஏதாவது கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டான். கொடுக்க மாட்டேன்ட்டான். ஆனால் இன்னைக்கு அந்த நாபால் மனைவி அபிகாயில் வந்து தாவீதுக்கு மனைவி ஆனது நிமித்தமாக 5 தாதி பெண்களோடு வர்றான்னா அவளுக்கு எவ்வளோ சொத்து இருந்திருக்கு பார்த்துங்க. அவளுக்கு கூட வந்து 5 தாதி பெண்கள் அப்படின்னா அவள் சொத்து எவ்வளோ இருக்கு. அத்தனையும் நாபாடி அத்தனையும் தாவீதுக்கு உடைமையாய் போனது. ஹல்லேலூயா. நீங்கள் ஸ்தோத்திர மண்டலம் மட்டும் குறைச்சிடாதீங்க. நீங்கள் கோபம் வந்த நேரத்தில் கோபத்தை அடக்கிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வெறி பிடிக்கிற மாதிரி இருக்குதுன்னா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாம் என்ன செய்யணும், வெறி பிடிச்சா வெறியை காமிப்போம். அதனால நம்ம உள்ளதையும் இழந்துட்டு போயிடுறோம். அமைதியாக இருக்கீங்க. தேவ சமூகத்தில் அதான் அருமையான பக்தன் பவுல் சொன்னார் 1:5-18 தெசலோனிக்கேரில் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஸ்தோத்திரம் செய்யும். இதாங்க வில் ஆஃப் காட், தேவனுடைய சித்தம். இதான் தேவனுடைய சித்தமாக இருக்கு. அநேக காரியங்களை பார்க்கணும். ஆனால் தேவ சமூகத்தில் நம்ம முடிக்க போகிறோம். ஆண்டு சமூகத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோசபாத்து காரியம் தெரியும். ஆமாம், துதி செஞ்சான், ஸ்தோத்திரம் பண்ணால் 3 நாள் கொள்ளையடிக்கிறாப்புல என்ன செஞ்சான்னு கர்த்தர் கொள்ளை பொருளை கொடுத்தார். ஸ்தோத்திரம். அப்புறம் நம்ம தாவீது மகன் முதல்ல 1000 சர்வாங்க தண்டனை செலுத்தினான். தாவீது மகன் சாலமோன் 1000 பலி செலுத்தினான். 1000 பலி செலுத்தினதுக்கு எனக்கு என்ன வேணும் கேட்டார். அவன் என்ன கேட்டார்? ஞானம் வேணுனார். அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கர்த்தர் இந்த ஞானத்தை சேர்த்து சாலமோன் கொடுத்தார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாலமோன் தேவாலயத்தை என்ன கட்டி முடிச்சுட்டு 22,000 மாடுகள் 1,20,000 ஆடுகள் டோட்டல் பார் குனிச்சிட்டான் பார். 22,000 + 1,20,000 இஸ் ஈக்குவல் டு 142. எவ்வளவு 1000 கர்த்தருக்கு அவன் பலி செலுத்துகிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் கறிக்கடையில் காலையில் 2 ஆடு போடுறாங்கன்னா 4 கிண்ணம் 5 கிண்ணம் ரத்தம் நிறையா இருக்கும். 1,42,000 பலி செலுத்தினா எண்ணத்துக்காக இருந்த இடம் எப்பா தாங்க முடியாது. ரத்தமாக ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த வசனங்கள் வாசித்து பார்த்தா 8ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம். அதுக்கடுத்து நீங்கள் 1 ராஜாக்கள் 8:63 அது பார்க்குறோம். அது பலன் 10ஆம் அதிகாரம் 23-25 இது வரைக்கும் வாசித்து பிடிச்சிருவோம். 1 ராஜாக்கள் 10, 23, 24, 25 வசனம் மட்டும் சத்தம் வாசிங்கப்போ. சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வரியத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாய் இருந்தான். ஸ்தோத்திரம். சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதுக்காக சகல தேசத்தாரும் இங்க பாருங்க, எல்லா தேசத்திலிருந்தும் சாலமோனுடைய ஞானத்தை கேட்கிற வரிசையில் வந்து நிற்கிறாங்க. அடுத்து அவர் முகத்து தரிசனத்தை தேடினார்கள். வருஷா வருஷம் அவரவர் தங்கள் காணிக்கையாகிய வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்த வர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் கொண்டு வருவார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்த வசனம். சாலமோன் ரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான். அவனுக்கு 1400 ரதங்கள் இருந்தது. 12,000 குதிரை வீரரும் இருந்தார்கள். அவைகளை ரதங்கள் வைக்க பட்டணங்களிலும் அவர்களை எருசலேமில் தன்னிடத்திலும் வைத்திருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை வாசிக்கணும் பாருங்க, எவ்வளவு உயர்த்தி வச்சிருக்காரு பாருங்க. இந்த முன்னாடியெல்லாம் பாடத்தில் இருந்தார் சாலமோன், இப்போ இருக்காருன்னு தெரியல. இப்போ பாடத்தில் படிக்கிறீங்களா? சாலமோன் பற்றி படிச்சிருக்கீங்களா? சாலமோன் பாடத்தில் வந்திருக்காரா? ஆமாம், நம்ம கவர்மெண்ட் தூக்கிட்டு போலது. முன்னாடி சாலமோனை பற்றி எங்கள் காலத்தில் பாடங்கள் இருந்துச்சு. ஹிஸ்ட்ரி ஜாகிரபியில். இப்போ உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் அதில் எங்களுக்கு பாடங்களாக இருந்துச்சு. இப்போது நினச்சிட்டாங்க, எதுக்குடா பைபிளுக்குள்ளே இருக்குது உலகத்தில் அங்கே இருக்கலாம் கொண்டு வரணும். நேப்பு காற்று நச்சு வச்சுருக்காங்களா, அது வச்சு எடுத்துட்டாங்களா தெரியல. அதுவும் கிடையாது. அது இப்போ கிடையாது. தேவசவர் காத்துட்டு தேவப்பிள்ளை நல்லா கவனித்து பாருங்கள்.
உலக புகழ்பெற்ற ஞானத்திலும் செல்வத்திலும் பெயர் பெற்ற சாலமோன் அவன் செலுத்தின ஸ்தோத்திர பலி, அதாவது அவன் செலுத்தின 1000 பலி, அதுக்கடுத்து 1,42,000 பலி, இது அவனை உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அவனை தேடி வர்றப்பில் உங்களுக்கு அந்த நன்மை வேண்டுமா? நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஆமென். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திர பலி செலுத்துவோம். தேவசம் நம்ம எல்லாரும் எழுந்துட்டு கர்த்தருடைய சமூகத்தில்